ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் 23ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாற்றங்களானது கொண்டு வரப்போகிறது, இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்களானது மாற இருக்கின்றன, இந்த ஒரு கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்க போகிறது, அந்த ஒரு தாக்கங்கள் சாதகமா பாதகமா அப்படிங்கிறது தாங்க. மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல வருஷங்களாக, பல ஆண்டுகளாக, பல நாட்களாக, பல மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு கஷ்டங்கள் தீருமா, இப்போ தீருமா, நாளைக்கு தீருமா, அடுத்த வருஷம் தீருமா, இல்லை அடுத்த மாதம் தீருமா அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பீங்க. நமக்கு விடிவு காலங்களே கிடையாதா, நம்ம வந்து சாகிற வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்துடன் இருப்பீங்க. நமக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்க போக மாட்டேங்குது, நமக்கு என்ன ஒரு சாபக்கேடா இல்லை வேறு ஏதாவது தோஷங்கள் இருக்கா, நம்ம எது பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு அமைய பெற மாட்டேங்குது, நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுக்கிட்டே இருக்கோம், ரொம்ப கஷ்டத்தையே சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருப்பீங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தோடு இருப்பீங்க. அந்த ஒரு கஷ்டங்கள் தீருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவித்துட்டு இருந்த இப்போ இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அதனால் மிதுனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தோண்ட விட வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த ஒரு காலத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட போகுது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் அப்படின்னே வந்து சொல்லலாம். நான் இந்த வீடியோவினுடைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரத்தை வந்து செய்து பலனடைந்து கொள்ளுங்கள். நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் செய்துமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை, இந்த ஒரு பரிகாரத்து மூலமாக நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து தான் பாருங்களேன். அதாவது நல்ல ஒரு எண்ணத்தோடு செய்யணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் மன அழுத்தத்துடனே வந்து பார்த்திங்கன்னா அதை செய்யக்கூடாது, மன நிறைவோடு நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா செய்யணுங்க. ஸோ இதை நினைவில் வைத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் வரப்போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய திசையை மாற்றக்கூடியவராக கூட இருக்கலாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கும். கடந்த சில மாதங்களாக நீங்கள் அனுபவித்த மன அழுத்தம், குழப்பங்கள் மற்றும் காரிய தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா விலக போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதேபோல் நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடக்க போகிறது, அதாவது நடந்தே தீருன்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் கைவிட்ட ஒரு விஷயங்கள் இப்பொழுது தானாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிறது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால கனவுகள், தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள், திருமணம் போன்ற சுப காரியங்களும் கைகூடி வரும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா குருவினுடைய பார்வை மற்றும் இதர கிரகங்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இருப்பதனால இது ஒரு பெரிய யோக காலமாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நிலையை பார்த்தா வரக்கூடிய இந்த மார்ச் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது திசையை வந்து பார்த்திங்கன்னா நோக்கி திரும்ப போகின்றீர்கள். குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீடு தேடி ஒரு நபர் வரப்போகின்றார். அவர் வந்து பார்த்திங்கன்னா யாராக வேணாலும் இருக்கலாம். அவரால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது வரப்போகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையவே கேள்விக்குறியாக கூட இருக்கும். இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா மன சங்கடங்களை வந்து பார்த்துருப்பீங்க, மனுஷர்களையும் பார்த்துருப்பீங்க, ஆனால் எந்த ஒரு மாற்றங்களும் இருந்திருக்காது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நபரால் உங்களுடைய தலையெழுத்தே வந்து பார்த்திங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும்.
உங்களுக்கு தேவையான உதவிகள் அடுத்தவரிடம் இருந்து கிடைப்பது ரொம்ப அரிதுங்க. அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு திடீர் கோபங்களானது உங்களுக்கு உண்டாகலாம். சமாளித்து விடுவீர்கள். எடுத்த காரியங்களும் உடனே பார்த்தீங்கன்னா முடியல என்ற ஒரு டென்ஷனானது உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத வீண் செலவுகளும் உண்டாகுங்க. அதேபோல் வீண் பழி வர வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியமானதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குவாதங்கள், இது போன்ற செயல்களானது உண்டாகும். பழைய பாக்கிகளை பார்த்தீங்கன்னா வசூல் செய்வதில் உங்களுக்கு தாமதங்கள் இருக்க செய்யுங்க. அதையும் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். ஸோ எந்த ஒரு டென்ஷனும் உங்களுக்கு வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளினுடைய கெடுபிடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு நேர காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் பிரச்சனைகளானது தடை தூக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சிறிது வாக்குவாதங்களும் உண்டாகும். பிள்ளைகளினுடைய செயல்கள்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன வருத்தங்கள் போன்றவை எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. வீட்டில் உள்ள பொருட்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பாதுகாப்பது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவங்களானது உண்டாகுங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா பாடங்களை படித்து முடிப்பது அப்படிங்கிற ஒரு டென்ஷன்களானது பார்த்தீங்கன்னா இருக்க செய்யும். காரிய தடை தாமதங்களானது இருக்குங்க. ஆனாலுமே நீங்கள் சமாளித்து ஜெயித்து விடுவீர்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு வகையில் எப்படியுமே பார்த்தீங்கன்னா நடந்துவிடக்கூடிய ஒரு நம்பிக்கையானது உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிறைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பல மனிதர்களினுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நம்புவதா வேண்டாமா என்ற ஒரு சமயத்தில் சந்தேகங்களும் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ராகு சஞ்சரிப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிடிப்பும் ஆர்வங்களும் இல்லாமல் சலிப்புத்தன்மையை உண்டாக்கும். இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையவே உங்கள் மனசை பார்த்தீங்கன்னா திடப்படுத்திக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்தீங்கன்னா யாராலையும் அசைச்சிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு சகிப்புத்தன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாளிக்கணுங்க. ராசிநாதன் பலத்தினால பாதிப்பை உண்டாக்காமல் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வருவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா தரக்கூடிய ஒரு பலன்களாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எவ்வளோ கஷ்டத்தையுமே கொடுத்தாலுமே கூட அதை நான் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி பாறை மாதிரி நான் அதை சமாளித்து ஜெயிச்சு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் இனி இருக்காது. அப்போ இருந்த கஷ்டத்தை விட பார்த்தீங்கன்னா இப்பொழுது கொஞ்சம் சமாளித்து ஜெயிச்சு கொஞ்சம் முன்னேற்றத்திற்கு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு கஷ்டத்தில் கூட மீண்டு வந்துட்டோமே, இந்த சிறிய கஷ்டத்தை நம்மளால் பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக அமைப்பானது கொஞ்சம் சாதக நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. மேலும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மறையுங்க. சிலருக்கு திருமணம் மற்றும் சுப காரியங்கள் நடப்பதில் தாமதங்களானது உண்டாகும். யாருக்குமே வாக்கு கொடுக்கும் முன்பு நீங்கள் ஆலோசனைகளை செய்து கொள்ளணுங்க. பார்த்தீங்கன்னா அரசு தொழில் செய்பவர்கள், அரசு வேலைக்கான அனுமதிகள், தேர்வுகள் எழுதுபவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களானது உண்டாகுங்க. ராசிநாதன் வலுவாக குருவினுடைய பார்வையில் இருப்பதனால ராசியும் குருவினுடைய பார்வையில் இருப்பது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக சாதிக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா எளிமையாக சமாளித்து செல்வீர்கள். சிலருக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகங்களும் உண்டாகும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகுங்க. விருப்பப்பட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயங்களானது ஏற்படும். அதேபோல் தொட்டது தொடங்கக்கூடிய ஏற்றங்கள் மிகுந்த காலகட்டங்களாக இது இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்களானது கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வலுவானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் பணவரவானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது நன்றாக இருக்கும். அனைத்திலுமே ஒரு முன்னேற்றங்களானது காணப்படுங்க. அலுவலகத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளும் பரிபூரணமாகவே இப்பொழுது நீங்கும். ஸோ அதனால் எதை பற்றியுமே பார்த்தீங்கன்னா வீணான டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம்.
பொருளாதாரத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்ற நிலைகளானது உண்டாகுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய குழந்தைகளினுடைய எதிர்கால நலனில் அக்கறையும் காட்டுவீர். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகளானது இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வில்லிபுத்தூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் சமேத ஸ்ரீ ரங்கமன்னாரை வந்து பார்த்திங்கன்னா வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும். செல்வ செழிப்புகளும் ஆரோக்கியங்களும் உண்டாகும். ஸோ இந்த ஒரு வழிபாட்டு முறையை வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. ஆலயங்கள் சென்று வழிபட முடியல அப்படின்னாலும் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆண்டாளினுடைய படத்தை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.